அவரால் உருவாக்கப்பட்டு அனுப்பப்பட்டவங்க தான் வெங்கட்ராமனும் சி சுப்பிரமணியமும். அவர் மாநில இந்திய அளவில் உயர்ந்த தலைவர்களாக ஆக்கப்பட்டாங்க. இப்போது காமராஜருடைய தன்மையில் அவருடைய பண்டிட் நேரு அவர்களுக்கு காமராஜ் சொல்கிற யோசனை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க. நான் கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம இந்த உங்கள் வசந்த் டிவி நடத்துகிற வசந்தகுமார் தான் ஒரு விழாவில் பேசினார். அதாவது சுதந்திரம் பெற்றுச்சு, அப்போ சுதந்திரம் பெற்ற முப்படை தளபதியாக இருந்த ஒருவர், அவர் பேர் ஞாபகம் இல்லை, உடனே சொல்ல ஞாபகம் வரல. அவரை அன்னைக்கு முப்படையின் தளபதி நமது ஜனாதிபதி இந்திய அரசியல் சாசனப்படி. அப்போ சாசனம் இன்னும் வரல. அந்த இந்திய அரசியல் சாசனம் 1950 தான் வந்தது. அதுக்கு முந்தின உள்ள நிலைமை இல்லை. இவர் ஒரே ஏகமோக சக்தி உடையவராக இருக்காரு. இவர் மிலிட்ரியில் கொண்டு வந்து ஏதாவது சுதந்திரத்துக்கு ஜனநாயகத்துக்கு இடைஞ்சல் பண்ணிடுவாரோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அவர் பேர் மனசுலேக்கு வர மாட்டேங்குது. அவரை என்ன செய்யறதுன்னு யோசனை கேட்டது காமராஜர் கேட்டது யார்கிட்ட? என்ன இப்போ நேரு கேட்டது காமராஜர்கிட்ட ரகசியமாக கேட்குறாரு. காமராஜ் சொல்கிறாரு, அவரை உடனே ஒன்றும் செய்யக்கூடாது, நீங்கள் வெளிநாட்டுக்கு ஒரு டூரில் அனுப்புங்க, டூர் போட்டோம். அவர் டூர் சுற்றி வெளிநாடுலாம் பார்வையிட்டு வரும் பொழுது இங்கே இந்த முப்படையும் தனித்தனியாக பிரித்து ஒவ்வொரு படைக்கும் ஒரு தலைவரை போட்டிருங்க அப்படின்னு சொன்னால் அதான் நடந்தது. இந்தியாவை ஆட்சி நடத்திய பண்டிட் நேரு அவர்களுக்கே ஒரு யோசனை சொல்லக்கூடியது, அது ஏற்று அவர் செஞ்சார். அது சிரமமில்லாமல் ஆக்கினார். காமராஜருங்கிறது மிகப்பெரிய ஜனநாயகவாதி என்பதையும் இந்த தேசிய தலைவர்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய தேசிய தலைமை வாய்ந்த ஒரு தலைவர்ங்கிற முறையிலேருந்து அது நடந்திருக்கு. அதனால தான் பிறகு என்ன பண்ணார், பண்டிட் நேரு அவரை ஆல் இண்டியா தலைவர் ஆக்கியிருக்காரு. காங்கிரஸ் கமிட்டி ஆல் இண்டியா தலைவர் ஆக்கினார். அதனுடைய விளைவு தான் நீங்கள் சொல்கிற பின்னாடி வந்தது. காமராஜ் இப்போ ஆல் இண்டியா தலைவராக ஆகாமல் போனால் நடந்திருக்காது. அவர் கட்சியில் சில மாற்றங்கள் வரும் பொழுது காமராஜ் பிளான் அவரே சொல்லி கொண்டு வந்தாங்க. அன்றைக்கி அந்த காமராஜுங்கிற வார்த்தை இங்கிலீஷ் டிக்ஷனரியில் வந்துருச்சு. இப்போ இந்தியன் எக்ஸ்பிரஸில் அப்போ எழுதும்போது ஸோ ஹஸ் பீன் காமராஜ் அப்படின்னு சொல்லி அது மாதிரி காமராஜ்மாங்க. முதல்ல சொல்லும் பொழுதே சொன்னீங்க, இவர் ஒரு தேசியவாதி மட்டுமல்ல மனிதநேய மிக்கவர் அப்படின்னீங்க. அதுக்கு என்ன நீங்கள் காரணம் சொல்ல வரீங்க? அவருடைய வாழ்க்கையில் பல சம்பவம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். 1948 ஹைதராபாத் போலீஸ் ஆக்ஷன் நடந்தது. அந்த போலீஸ் ஆக்ஷனை ஒட்டி தமிழ்நாட்டு மெட்ராஸ் சர்க்கார் ஒரு ஜீவோ போட்டிருந்தாங்களாம். அதாவது முஸ்லிம்ஸ் should not be taken into service. கவர்மெண்ட் சர்வீஸும் கிடையாது, போலீஸும் கிடையாது. அதை சுப்ராயன் பீரியடில் நீக்கினா கூட அது முழுமையாக நீக்கப்படலை. அது நீக்கினதாக சொன்னாங்களே தவிர அதை நீக்கினதுக்கு ப்ரூஃப் இல்லை. ஆனால் காமராஜர் வந்த பிறகுதான் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, முஸ்லீம் சமுதாயத்தில் படித்தவன் எங்கேயாவது பிகாம் படித்து பிஏ படிச்சிருக்கிறானா அல்லது படித்து எஸ்எஸ்சி படிச்சிருக்கானா அப்படின்னு படித்தவன்லாம் தேடி பிடிச்சி வேலைக்கு அப்ளிகேஷன் போட செஞ்சு வேலை கொடுத்த ஒரு பெருமை அவருக்கு சேரும். நான் பல பேர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன். நான் பிஏ படிச்சுட்டு சும்மா தான் அப்ளிகேஷன் போட்டேன், உடனே கூப்பிட்டு அந்த ஸ்கூலில் எனக்கு டீச்சர் அப்பாயிண்ட் பண்ணார் காமராஜர், இந்த ரெவன்யூ போர்டில் என்னை அப்பாயிண்ட் பண்ணார் அப்படின்னு சொல்கிற முஸ்லீம்களை நான் பல பேரை கேட்டிருக்கேன். ஆக இந்த நல்ல உள்ளங்கிறது சாதாரணமானதல்ல. அதுவே ஒரு சிறந்த மனிதநேய பண்பு இருந்தால் தான் அப்படி முடியும். காமராஜர் முதலமைச்சராக இருக்கும் பொழுது அண்டை மாநிலங்களோட உறவு அப்படிங்கிறதுல எப்படி இருந்ததுன்னு உங்களுக்கு? இப்போ காமராஜர் காலத்தில் அவருடைய ஆட்சி காலம் 54 இருந்து 63 வரைக்கும் இருந்தார். அந்த பீரியடில் தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா எந்த அண்டை மாநிலத்தோடு சண்டை போட்டதாக நம்ம பார்க்க முடியல. இப்போ சண்டை போட்டு இப்போ உள்ள சூழ்நிலாம் பார்க்கும்போது அண்டை மாநிலத்துக்கு இடையில் பூசல் மோதல் எல்லாம் வருது. இப்போது அந்த மாதிரி நிலைமை அப்போ வரல. அந்த மாதிரியான பிரச்சனை வந்துச்சோ வரலையோன்னு நினைக்கிறேன். ஆனால் வந்த மாதிரி தெரியல. இப்போ காமராஜர் அவருடைய இந்த பிறந்த நாள் தினத்தன்று, அந்த பிறந்த தினத்தன்று நாம் அரசியல்வாதிகளுக்கும் சரி அல்லது பொதுவாக இந்த அரசியலுக்கு வர நினைப்போருக்கும் சரி காமராஜர் மூலம்
அவருடைய தொண்டு மூலம், அவருடைய சேவை மூலம் நம்ம என்ன செய்தியை சொல்ல முடியும்னு நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட ஒரு தலைவர் இருந்தது. அவர் நம்ம டாக்டர் கலைஞர் அடிக்கடி காமராஜரை மேற்கோள் காட்டுவார். அவருடைய பண்பை, மனிதநேய பண்பு எப்படிப்பட்டதுன்னு சொல்லுவார். கலைஞருடைய தாயாரை இறந்து போயிட்டாங்க. தாயாருடைய மரணத்துக்கு கலைஞர் போனதுக்கு முன்னாடி காமராஜர் முதலமைச்சர் அங்கே போயிருக்கிறார். அப்போ மனிதநேய பண்புங்கிறது ஏற்கனவே கலைஞர் காமராஜரை விமர்சனம் பண்றவர் சட்டமன்றத்தில். ஆனால் அவருடைய தாயார் இறந்த நிலைய ஒரு போய் அவருக்கு துக்க விசாரித்து அவரை அரவணைச்சு அவருக்கு ஆறுதல் கூறக்கூடிய பண்புங்கிறது இன்னைக்கு யார்கிட்ட இருக்கு? இன்னைக்கு எதிர்பார்க்க முடியுமா? இந்த உயர்ந்த பண்பு தான் ஒரு அரசியல் தலைவருக்கு உரிய பண்பு. அது அவர்கிட்ட இருந்தது. அது முன்மாதிரியான பண்பு. காந்திய கொல்லப்பட்ட நேரம் அப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திருவண்ணாமலை, ராஜபாளையம், அதுக்கப்புறம் வேறு சில இடங்களும் 2-3 இடங்கள்ல கலவரம் ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு முஸ்லீம் போய் காந்தியை கொண்டு விட்டாரு அப்படின்னு சொல்லி கிளப்பி விட்டு கலவரம் ஆரம்பிக்கிறாங்க. காமராஜர் சிட்டியில் என்ன பண்ணுறாரு? அவனை கொண்டது முஸ்லீம் இல்லை, ஒரு ஒரு ஆர்எஸ்எஸ்னுடைய ஆளை தான் கொண்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு முழுவதும் செய்தியை பரப்பி அமைதிப்படுத்தியிருக்கிறார். அந்த மத நல்லிணக்கத்தை வெளியிட்டிருக்காரு. இது மாதிரி தேவையில்லாத ஒன்றை கூடாது இருக்கிறார். அதே நேரத்தில் தமிழ்நாடு அரசியலில் இடஒதுக்கீட்டுக்கு முதல் அரசியல் சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்தது யாருன்னா காமராஜருடைய தூண்டுதல் தான் நடந்தது. அவர் ஹெல்ப் பண்ண நடந்திருக்காது. அவருடைய ஒப்புதல் இல்லாட்டி போனால் பண்டிட் நேரு அந்த முதல் சீர்திருத்தத்தை கொண்டு வந்து இருக்க முடியாது. அடுத்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அகில இந்தியாவில் எல்லா மாநிலத்திலையும் இந்தி மற்ற மொழிகளை ஏற்றுக்கொள்ளப்பட்டு மும்மொழி திட்டம் ஒத்துக்கொள்ளப்பட்டிருந்தா கூட தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கையை நிலைநிறுத்த பெருமை காமராஜர் சாரம். அவர் ஏற்றுக்கிட்டு இருந்தாருன்னா மும்மொழி தமிழ் கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் அவர் ஒத்துக்கொள்ளலை. ஏன்னா இந்த இந்தியை கொண்டு வந்து இங்கிலீஷை இல்லாமல் போச்சுன்னா ஹிந்தி வந்துடும்னு அவருக்கு நல்லா தெரியும். அதில் ரொம்ப ஒரு உறுதியாக இருந்திருக்கிறாரு. அதோடு அதே நேரத்தில் தமிழையும் சிறப்பான மொழியில் படிக்க வைக்கணும். மக்கள் அந்த பள்ளிக்கூடம் திறந்தது, சத்துணவு இந்த திட்டத்தை கொண்டு வந்தது, எல்லாம் பண்ணது, எல்லாம் படிக்க வச்சவனுக்கு வேலையை உடனடியாக கொடுத்தது, ஊக்குவிச்சது. பள்ளிக்கூடத்தை திறக்கணும், பள்ளிகளை படிக்கணும், பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும்னு சொல்லி ஒரே ஏதோ அரசாங்க சினிமாவில் பண்ணுற பிரச்சாரம் மாதிரி தமிழ்நாடு முழுவதும் பண்ணதெல்லாம் அவருடைய பேரில் நடந்தது. இது இன்னொரு முக்கியமானதுன்னா மொழிக்கு அவர் முன்னாடி நின்று பாடுபட்டிருக்கிறார். தமிழ் மொழிக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மொழி பற்றி அதிகம், மொழிக்கு பாடுபடுறவங்களுக்கு முக்கியம். அதுக்கு முன்னாடி இருந்தவர் காமராஜர் தான். அதே இந்தி இங்கே திணிக்கக்கூடாது. இந்தியை படிக்கிறத பற்றி யாரும் அவசியம் பண்ணலை. இந்தியை திணிக்கிறத தமிழ்நாட்டில் யாரும் ஏற்றுக்க போகிறதில்லை. அந்த இந்தி திணிப்பை எதிர்த்து நின்றவர் காமராஜர். அதுக்காக வேண்டி பாடுபட்டவர், அதுக்கு வழிகாட்டினவர். அதுக்கு வடநாட்டில் இருந்தவங்களுக்கு, வட மாநிலத்தில் இருந்த தலைவர்களுக்கு அறிவுரை கூறி இப்படி தான் தமிழ்நாட்டுக்கு நீங்கள் உங்கள் நடைமுறை இருக்குன்னு சொன்னவர். அதே நேரத்தில் இடஒதுக்கீட்டில் முதன்மையாக வழிகாட்டின பெருமை அவரை சாரும். இப்படிப்பட்ட ஒரு நல்ல பாரம்பரியம் அவர் காட்டியிருக்கிறாரு. எல்லாத்தையும் விட ஒரு நேர்மையான உள்ளம் கொண்ட ஒரு தலைவர், ஒழுக்கத்தில் சிறந்த ஒரு தலைவர். அவர் மீது குட்டி காட்டி அவர் அப்படி பண்ணார் இப்படி பண்ண சொல்ல முடியாது. அதாவது நேர்மையின் உறைவிடமாக, ஒழுக்கத்தின் உறைவிடமாக, அதே நேரத்தில் எளிமையின் பிறப்பிடமாக, அதே நேரத்தில் அரவணைத்து செல்லக்கூடியவர்களில் முன்மாதிரியாக, அழகிய முன்மாதிரியாக திகழ்ந்த ஒரு மாபெரிய தலைவர் காமராஜர். ஆக ஒரு காலம் எல்லா காலத்திலையும் ராமராஜ்யத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் காமராஜர் ராஜ்யத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிற காலம் இருக்குது. ஒரு காலத்தில் நல்ல ஆச்சு. அதே மாதிரி இது மாதிரி வரும்னு நம்புகிறோம். தமிழகத்தில் ஒரு அரசியல் தலைவர் எப்படி இருக்க வேண்டும், அரசியல் எப்படி இருக்க வேண்டும், இந்த மாதிரி ஒழுக்கம், நேர்மை, எளிமை, தூய்மை எல்லாம் இருக்க வேண்டும் என்பதற்கு காமராஜர் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு என்பதை நீங்கள் இங்கே கூறியிருக்கிறீர்கள். இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு செய்கிறோம். வசந்த் தொலைக்காட்சிக்கு நன்றி.
பேட்டி எடுத்த அருமை நண்பர் காசிநாதனுக்கு நன்றி. டிவியை பார்க்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் எனது நன்றி, வாழ்த்துக்கள்.